தான் என்று சொல்லும்படியான 3 நாள் வாழ்க்கையில் மனிதனானவன் பிறக்கும் பொழுது அவன் இருக்கிற தேதியை எழுந்து வச்சிருவான். அப்போ கலியுதடா நாள் இங்கே அந்த நாள் கழிஞ்சுக்கினே வரும். கணக்கு பாக்குறான் அங்கே அந்த ஏம வந்து யாரு அந்த சமராபுரி ஆளக்கூடிய யமதர்ம இருக்கிறான் பாரு. அவன் எப்படா இவன் நாள் கழியும் அப்படின்னு பார்த்துக்கினே இருப்பான். அப்படி அவன் பார்த்துட்டு இருந்தாலும் அவன் என்னென்னத்தை பார்ப்பான், புண்ணியம் செஞ்சிருக்கிறானா இல்லையா, ஏன்னா துரோகம் செஞ்சிருக்கிறானா, யாருக்கான கெடுதல் செஞ்சிருக்கிறானா அப்படின்னு மேல நின்று பாத்துக்கினே இருப்பான். கலிதடா நாள் இங்கே கணக்கு பார்க்கிறான் அங்கே காலன் வந்தானே இங்கே எம்எல் கடன் ஏது காலம் வந்த பிறகு அவனால நம்ம 1 கோடி கடன் வாங்கி இருந்தாலும் யாரனா வந்து கேட்பாங்க கிடையாது. காலப்புற தந்தமாதா பாபா அப்படி இருக்கின்ற நாளில் இறந்த பிறகு யாருன்னா வந்து கேட்பாங்களா? எப்படியாப்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் இருக்கிற வெறும் எம்எல்ஏவா இருக்கிற இந்த ஊர்ல இருந்து ஒரு எம்எல்ஏவா ஆயிருக்கிறாரு. ஆனா அவன் இருக்கிற வரைக்கும் தான் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்களே தவிர செத்த பிறகுன்னா சொல்லுவாங்க போனோன்னு தான் சொல்லுவாங்க. எப்படா அந்த பணத்தை எடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த எம்எல்ஏ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும், இன்னும் ஒரு 2 நாள் வச்சு பாக்கட்டும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் அந்த உலகத்தில் இருக்கும் பேர் பொருள் எல்லாமே இறந்த பிறகு ஒண்ணு இருக்காது. ஆனா இறந்த பிறகும் இந்த லோகநாத ஐயாவுக்காக நாடகம் வச்சிருக்கிறான்னா அவர் காலத்துல எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருப்பாங்க சரியா? நாங்க இருக்கிற ஊர்ல 38 கிராமம் இருக்குது மலை மேல. ஆமா, எங்க திருப்பத்தூரை சேர்ந்த ஜவாது மலையில 38 கிராமம் இருக்கு. ஒரு ஊருக்கு 40 நாடக நடிகர்கள் இருக்கிறாங்க. 40 மட்டுமா இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து ஊரே நாடகம். ஆமா, அப்படி இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தாலும் வச்சுக்கோ, யாருன்னா இறந்தாங்களா உங்களுக்கு நாடகம் வைக்க முடியாது. வீட்டுக்கு ஒரு நாடக நடிகர் இருந்தாலும் நாடகம் வைக்க முடியாது. ஏன்? அதுக்குன்னு ஒரு இது இருக்கணும், புண்ணியம் செஞ்சிருக்கணும். புண்ணியம் செஞ்சிருந்தாதான் அதுக்குன்னு ஒரு நாடகத்தை வைக்க முடியும். ஆமா, அது வந்துரும். முயசு வந்துரும். ஏன்னா என்ன பண்ணுமா போகும்போது நிறைய செலவுக்குது ஐயா. ஏன்னா முதல்ல ஒரு 100 ரூபாய் கடன் பச்சாச்சு, 500 ரூபாய் செலவாகுது. எனக்கு வந்துரும் அப்படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையானது அப்படி இருக்கும் பொழுது இவருக்காக நாடகம் வச்சிருக்கிறாங்கன்னா சரியா? மழையும் வருது, அதிகமாக வரும், இன்னும் நிறைய வேஷம் இருக்குது. அப்படி இருக்கும் போது இந்த சிறுவாளன் நகரத்தில் இந்த லோகநாத ஐயா கவுண்டருக்காக இந்த நாடகம் தம்பி கருங்கடலை போல் கட்டுப்பாடும். எப்படி கருங்கடலை போட்டு கட்டுப்பாடு? இப்போ கருங்கடல் என்று பார்த்தால் கருங்கடல் எங்க பார்த்திருக்கிறியா? எங்க? எங்க ஊர் பக்கத்துல கருங்கடல் என்றால் அந்த அலை வருது பாரு வேக வேகமா அந்த கரை ஓரத்துல. ஆமா, அந்த அதுவும் பாண்டிச்சேரி பக்கம் தான் இருக்கும். அப்படி கடலை பார்த்தார் ஆக்ரோஷமாகத்தான் இருக்கும். ஆனா நடுவுல போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ அமைதியா இருக்கும். இருக்கின்ற மக்களானவர் அப்படிதான். கருங்கடலை போல் கட்டுப்பாடும், செங்கடலை போல் சிறப்பும், அரபி கடலை போல் அடக்கமும், 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 32 தர்ப்பம் 48 ஆகும், 64 கலைக்கானியம் 96 தத்துவம் 108 கீதை அனைத்தையும் கற்றுணர்ந்த கல்வி தந்த கலை மான்கள் இந்த சபை முன்பதாக இருக்கிறாங்க. சாதாரண ஊர் இல்ல சரியா? மகாபாரத்தை வச்சு 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 பார்த்து பார்த்து சலிச்சு ஊரு. ஏதானா தப்பா பேசிட்ட ஆமா நாளைக்கு சம்பளம் வாங்க மாட்டேன். ஆடி இருக்கிறேன். அவங்க ஃபேன்ஸே 60-70 உங்களுக்கு என்ன வயசு ஆகும்? ஆனா ஒண்ணு பல்லு இருக்காது. இங்க இருக்கிற வயசு இருக்கிற குளிர்ல வந்து உட்காந்து பாக்குறாங்க பாருங்க. ஆமா சரி, அப்படி இருக்கும் பொழுது நான் வந்திருக்கிறேனே என்னுடைய விளக்கம் நான் யார் என்று அறிந்தாயா? இல்ல நான் வார்த்தை பேசும் வார்த்தை என்னவென்று குனிந்தாயா? இல்ல நான் வந்திருக்கிறத பார்த்தா யாருன்னு தெரியுதா? தெரியும், நீ விளக்கமா சொன்னா தெரியும். தம்பி புடைவில் சூழ்வட மீசை மேற்கொள் வட மீனல் புடைவில் சூழ்வட மீசை விடை மேற்கொள் வட மீதல் நடமாடி நடித்த நாரணல் கருங்கடல் போய் பாடி திட்ட பூரணல் கருங்கடல் போய் பாடி திட்ட பூரணல்
மாமேகிரி மலை சாய அந்த மாமேகிரி மலை சாய அம்மாய் உருவாய் தாங்கி நீ மாய பொண்ணு அந்த ஈசன் மேல் மையல் தான் தரணியில் வரம் பெற்ற இரணியன் மடி உற்ற நீ நரசிம்மமாய் வந்த மூர்த்தியே பத்தன் பிரகலாதனுக்கு நேர்த்தியே பத்தன் பிரகலாதனுக்கு நேர்த்தியே மதம் கொண்ட மாபாலி அந்த மதம் கொண்ட மாபாலி தினம் கொண்டாடி தீட நீ மண்மூன்றாடி தானம் கேட்டவள் இந்த மாயப்பிரவந்த அந்த தஞ்சம் என்போர்களின் சந்தாடம் தித்திடும் சாமியே கோதண்ட ராமனே சிவகாமி அண்ணன் சீதை மாமனே சிவகாமி அண்ணன் சீதை மாமனே உடம்பெடுத்தாலும் குடும்பத்தில் நிம்மதி ஒருபோதும் இல்லை நான் மாடுரே திருமாலே உன் பாதம் நாடுரே திருமாலே உன் பாதம் நாடுரே சாத்தகி என்னுடைய விளக்கம் என்னவென்று அறிந்தாயா? வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாமே விற்கிறது கடையில தானே. சும்மா விளக்கமா சொல்ல பரவாயில்ல. வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு சப்பாத்தி தசாவதாரம் 10 மச்சம் கூர்மம் வராக நரசிம்மம் 10 பராபரத்தில் பரந்தோன்றி என்னத்துல நாய்ங்க இந்த பையன் பேசினாரு அப்படிதான் சிரிக்காதவங்களுக்குள்ள சிரிச்சுக்கினே இருப்பாங்க. இவனை பார்த்தாவே சிரிப்பு வரும். பாடுற பாட்டு இவன் மூஞ்ச பார்த்தனால பாட்டும் மறக்குது சிரிப்பும் வருது. நீ ஏன்டா என்ன பார்த்து சிரிக்கிற? புது வீடு காட்டக்குள்ள ஒரு பொம்மை ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த மிருகம் ஆமா சிரிப்பு வராதவங்களுக்கு கூட சிரிப்பு வரும் பார்த்தா. பலாப்பழத்துல பழம் தோன்றி இல்ல என்னதான் மலையில இருந்து வந்துக்கலாம் பலாப்பழம் மலை எடுத்துன்னு வந்துக்க மாட்டேன். ஏன்னா சீசன் இல்ல சரியா. பராபரத்தில் வரம் தோன்றி பராபரம் என்றால் ஒன்றுமில்லாத வெற்றிடம் சரியா. பராபரத்தில் வரம் தோன்றி அந்த வரத்தில் சிவன் தோன்றி சிவனால் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி அந்த விந்துவால் இந்த விஷ்ணு தோன்றி. எப்படி விஷ்ணு தோன்றி விஷ்ணு தோன்றி விஷ்ணுவால் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் அப்பு தோன்றி அப்புவில் விருதி தோன்றி விருதியில் அன்னம் தோன்றி அன்னத்தில் என் கண்ணே ஓடுவன நடப்பன வரப்பன என்று சொல்லும்படியான 84 லட்ச ஜீவனத்துக்களுக்கும் பட்டி இழப்பவன் ஒருவன். எப்படி ஒருவன் பாதுகாப்பவன் ஒருவன் படைப்பவன் ஒருவன். அப்படி மும்மூர்த்தி தேவரில் ஒருவராக விளங்கக்கூடிய காரணவஸ்தில் கணபதியாகவும் நச்சுக்க நாராயணனாகவும் சிருஷ்டிக்க சிவனாகவும் தானத்திலே கர்ணனாகவும் மரத்திலே அரச மரமாகவும் மாதத்திலே மார்கழியாகவும் வாரத்திலே சனியாகவும் எள்ளுக்குள் எண்ணெயாகவும் எங்கு நிறைந்திருக்கக்கூடிய வைகுந்தத்தை பொற்பீடமாக வைத்திருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி.
மாதத்திலே மார்கழி. ஆமா இந்த 12 மாசத்துல மார்கழி அவருக்கு மட்டும் இன்னைக்கு சொர்க்கம் இல்ல. ஆமா மார்கழி மாதத்துல ஒரு நாள் கண்மூடி போறோம் நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நடக்குது ஆமா பதவி. ஓ மார்கழி மாதம் மட்டும் இவ்வளவு மார்கழி மாசம் பனி இருக்குது, மழை வருது, குளிர் இவ்வளவு இருக்குது. ஆமா ஆனா காலையில எழுந்தவனே அந்த எம்பெருமானுக்காக பஜனை செய்யறாங்களே, அது எதற்காக செய்வாங்க தெரியுமா? எத்தனையோ நாள் அந்த பகவானை நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா மார்கழி மாசம் விடிய காலையில இருந்து அந்த பகவானே பகவானே என்று 108 தடவைக்கு நீ ஒரு தடவை சொன்னா கூட நேரா உனக்கு சொர்க்க பதவி தான். ஒரு தாட்டி சொன்னா போதும் சொர்க்கம் தான். நீ எத்தனை தீமைகள் செய்திருந்தாலும் போதாது, அத்தனை தீமைகளும் தளர்த்தி விட்டு நாராயணன் அவரை கையோட கூட்டின்னு போயிடுவார் சொர்க்கத்துக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது நான் நாராயணனாக இருந்தாலும் யுகமானது எத்தனை? 4 கிரேதா திரேதா துரோபதி கலியுகம். அப்படி சொல்லும்படியான 4 யுகத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய துரோபதி யுகத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பாலனாக பிறந்து ஆயர்பாடியிலே நந்தகோபானிடத்தில் வளர்ந்து வந்த நான் தான் கண்ணன். அப்படி கண்ணனாக இருந்தாலும் என் அத்தை மக்களான குந்தமாதேவிக்கு 5 ராஜாக்கள் பிறந்தார்கள். அப்படி 5 ராஜாக்களுக்கும் பிறந்த பிறகு அவளுக்கு சூதுதன் பகடையாடி நாட்டு நகரமெல்லாம் மறித்து 18 நாள் பாரதம் நடந்தது. அந்த 18 பாரதமும் முடித்து விட்டு இப்பொழுது அஸ்னாபுரத்தில் இருக்கின்றார்கள். ஆனா அவங்களோட சத்தம் நாராயணா நாராயணா, அண்ணாவா அண்ணாவான்னு என் தங்கை குரலும் கேக்குது, மாமாவா மாமாவான்னு தர்மபூபதி குரலும் கேக்குது. ஆனா அந்த 18 நாளும் அவன் கூட இருந்த 13 வருஷமான வாசமும் கூட இருந்த. ஆனா இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருந்தாலும் இப்ப யார நினைக்கிறாங்க? என்னதான் நினைக்கிறாங்க பாத்தியா? அதான் நாராயணா நாராயணா. என்ன தயவு இருந்தாலும் மாம தயவு இருந்தாதான் மச்சான் மலை கூட ஏற முடியும். சரியா? இல்லன்னா ஏற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் தனியாக இருந்தால் ஆகாது. எப்படி இந்த சபை எப்படி இருக்குது? மகாலட்சுமி போல. ஆமா, இந்த லட்சுமி கடாட்சியம் போல இந்த திருச்சபை அப்படியே இருக்க வேண்டுமானால் என் மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமி இந்த சபைக்கு வரணும். அப்பதான் இந்த லட்சுமி சபை அப்படியே இருக்கும். அதனால நான் அழைத்தேன் என்று லட்சுமியை சீக்கிரம் அழைத்து வா. இவ்விதமாக எம்பெருமான் மகாலட்சுமி அழைக்க மகாலட்சுமி தர்பார் அண்ணவரா கழித்து வரும். I
பசியோ தீயே உனக்கென்ன தீராத பசியோ நீ தின்ன உடல் எத்தனையோ கணக்கிடவில்லையோ ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பா ஆண்டவன் அழைப்பா ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பா ஆண்டவன் அழைப்பான் அப்ப யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் அப்ப யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் பூமியில பிறக்கையிலே ஒருத்திக்குத்தான் பாரா பூமியில பிறக்கையிலே ஒருத்திக்குத்தான் பாரா இந்த பூமி விட்டு போகும்போது 4 பேருக்கு பாரா பூமியில பிறக்கையிலே ஒருத்திக்குத்தான் பாரா இந்த பூமி விட்டு போகும்போது 4 பேருக்கு பாரா ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் அள்ளி வச்ச ஆசையெல்லாம் கொல்லி வச்சா போச்சு அள்ளி வச்ச ஆசையெல்லாம் கொல்லி வச்சா போச்சு நீ தூங்கி விட்டா ஓடிவிடும் வாங்கி விட்ட மூச்சு அள்ளி வச்ச ஆசையெல்லாம் கொல்லி வச்சா போச்சு நீ தூங்கி விட்டா ஓடிவிடும் வாங்கி விட்ட மூச்சு ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் பெத்தெடுத்த வயிறுகள் தான் பற்றிக்கிட்டு எரியும் பெத்தெடுத்த வயிறுகள் தான் பற்றிக்கிட்டு எரியும் அந்த பிள்ளை குட்டி இல்லாத யமனுக்கு என்ன தெரியும் பெத்தெடுத்த வயிறுகள் தான் பற்றிக்கிட்டு எரியும் அந்த பிள்ளை குட்டி இல்லாத யமனுக்கு என்ன தெரியும் ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் ஆண்டவன் அழைப்பான் போற உயிர் நிறுத்தி வைக்க யாராலே ஆகும் போற உயிர் நிறுத்தி வைக்க யாராலே ஆகும் அது போகும்போது யாரிடமோ சொல்லாமல் போகும் போற உயிர் நிறுத்தி வைக்க யாராலே ஆகும் அது போகும்போது யாரிடமோ சொல்லாமல் போகும் ஆளுக்கொரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான் அப்ப யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான் காரியம் முடிப்பான்
யாரு எங்க வரணும் என்னடா ஆத்தல என்னடா பண்ற ஆத்தல சூடடியா